எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கும்படியாய் நீர் பாராட்டின தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாள் முழுவதும் கண்ணீர் மணி போல நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தினோம். தயவிற்காக நன்றி ராஜா. இன்றைய நாளை உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் செய்யாதபடி உமக்கு பிரியமானதை மாத்திரம் செய்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, கண்களை நிச்சயம், மாம்சத்தின் நிச்சய, ஜீவனத்தின் பெருமை எல்லாவற்றுக்கும் நீர் விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் அந்த பரிசுத்த ஜீவியத்தில் நடந்து உம்முடைய நித்தியத்தை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ள நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. விசேஷமா பலவீனமா சுகவீனமா வியாதி வேதனையோடு இருக்க தாசர் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிறவர் நீர் என்று நாங்கள் அறிகிறோம் ராஜா. அப்படியே உம்முடைய பரிசுத்த தாசர்களுக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்கும் சரிதுக்கு வேண்டிய சுகபல ஆரோக்கியத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த அதிகாலை வேளையிலும் கர்த்தாவே, யாரெல்லாம் உம்மை நோக்கி தகப்பனை உம்மை ஸ்தோத்திரிக்கும் காத்திருந்து ஜெபிக்கிறார்களோ தேவன் தாமே ஜெபத்தை கேட்டு நீர் பதிலை கொடுத்து நீர் ஆசீர்வதிங்க. போக்கிலும் வரத்திலுமா அப்பா உம்முடைய தாசர் பிள்ளைகளோடு உம்முடைய கரம் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய தூதர் கணங்களை அனுப்பி நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. ஆம் கர்த்தாவே, தேவைகள் எல்லாவற்றும் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு அதிகாரிகள் கண்களையும் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு தயவு கிடைக்க உம்முடைய நாமத்தின் மகிமைப்பட தேவன் தாம் இரக்கம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியாக வேலையில்லாத பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பை நீர் கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. அப்பா உம்முடைய தாசர் பிள்ளைகள் செய்கிறதுன பிசினஸ் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆம் ராஜா, கடன் பிரச்சனை இருக்கிறதனை யாவருக்கும் கடன் அடைக்க ஒரு வழிவாசலை ஏற்படுத்தி கொடுங்க. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுக்கிறவன் உன்னை மாற்றுவேன் என்ற வார்த்தையின்படி ஆம் கர்த்தாவே, ஒவ்வொருவருக்கும் தகப்பனை காணப்படுகிறதன கடன்களை அடைக்க அப்பா நீர் வழிவாசலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியாக தகப்பனே அப்பா, திருமண காரியங்களுக்கு காத்திருக்கொண்ட பிள்ளைங்களுக்கும் ஏற்ற துணை நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதிங்க ராஜா. மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை உண்டாக்குவேன் என்ற வார்த்தையின்படி அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கர்த்தாவை நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதிங்க ராஜா. அப்படியாக கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கொண்ட பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கர்ப்பத்தின் கனியோ அவரால் கிடைக்கும் பலன் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. அப்படியாக உடைய அப்பா வார்த்தையின்படி ராஜா, அந்த பலனை உடைய பிள்ளைகள் யாவரும் சுதந்திரித்துக் கொள்ள முடியா. ஆம் கர்த்தாவே, தேவன் தாமே அப்படியாக ராஜா கர்ப்பத்தின் கனியை நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதிங்க ராஜா. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போதில்லை என்ற வார்த்தையின்படி அப்பா வெட்கப்பட்டு போகாதபடி உம்முடைய நாமம் தூஷிக்கப்படாதபடி உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியா கர்த்ததாமே எல்லா விதமான கர்த்தாவே இன்னல்களை நீர் மாற்றி போட்டு கர்ப்பத்தின் கனியுடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாவற்றும் தகர்த்தி போட வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. அப்பா, சிறு பிள்ளைங்களை உடைய காலத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. படிக்கிறதான படிப்பை நீர் ஆசீர்வதிங்க. அப்படியாக தகப்பனே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. வாலிப பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கர்த்தாவே இந்த வாலிப பிரயாயத்தை உமக்கென்று ஒப்பு கொடுத்து ஆவிக்குள்ள எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட நீர் இரக்கம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. ஆம் கர்த்தா, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆவிக்குள்ள எழும்ப நீர் இரக்கம் செய்யுங்க ராஜா. அப்படியாண்டு செய்வர் நன்றி சதுரம். படிக்கிற முடிய பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை நீர் கொடுங்க. தேவைகள் எல்லாவற்றும் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிற மேற்படிப்புக்காக காத்திருக்கூடும் பிள்ளைங்களுக்கும் அதனுடைய தேவைகளை நீ சந்தித்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்படியா உடைய பசுவங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வல்லக்கருவியை நீர் எடுத்து நீர் பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ராஜா. அப்படியாக தேவன் தாமே எந்த நோக்கத்துக்காக எந்த சித்தத்துக்காக கர்த்தாவே சீயோனில் மீதியா இருந்த எருசலேமை தரித்திருந்த எங்களை இந்த பூமிக்கு நீர் அனுப்புனீங்களோ அப்பா, அந்த உலகத்தோடு நாங்கள் ஒன்றிணைத்து போகாதபடியே அதிலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் கர்த்தாவே ஆவிக்குள்ளாய் நாங்கள் வளர ஆம் கர்த்தாவே ஆதியிலே நீங்கள் என்னோடு கூட இருந்தபடி எனக்கு சாட்சிகளுமாய் இருக்கிறீர்கள் என்ற வார்த்தையின்படியே அப்படியாக நாங்கள் ஜூன்ல சாட்சிகளை எழுப்பி பிரகாசிக்க முடியா. அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா, உம்முடைய நாமத்தை நாங்கள் எங்கும் மகிமைப்படுத்த நீர் இரக்கம் செய்யுங்க. அப்படியா செய்வது நன்றி செலுத்தணும் தகப்பனே. இன்னும் நாங்கள் ஆவிக்குள்ள எழுப்பி பிரகாசியும் ஒரு கொண்ட ஜனத்தை உம்முடைய ரகசிய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படுத்த
அழைத்ததை எங்களை எடுத்து நீர் பயன்படுத்துங்க ராஜா. அப்படியாக நாங்கள் யாவரும் அழைத்த அழைப்பை காத்து கொண்டு கத்தாவே முடிவடைந்த நிலை நிற்பனை ரட்சிக்கப்படுவான் என்ற வார்த்தையின்படி ராஜா முடிவடைந்த நிலை திரும்ப ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள உடைய ரகசியவர்கள் மோடு கூட சேர்ந்து கொள்ள நிறக்கம் செய்யுங்க. உடைய செய்யப்படும் நன்றி செலுத்துறோம். எங்களை உடைய கடத்துல ஒப்பு கொடுக்கிறோம், தாடி திருப்பணிக்கிறோம். சகல துதிகான மகிமை யாவும் ஒருவருக்கே எடுக்கும். எங்கள் ரட்சகர் மீட்புமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.